நான் அதிகமாக மிரண்டது வந்து பாக்யராஜ் சார் படங்கள் பார்த்து. நான் சென்னைக்கு வந்ததே அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்காக தான். நான் சினிமா தான் நான் போகிறேன், என்ன மறந்துடுங்க. நான் படம் பார்த்து தான் நான் டைரக்ஷனே நிறைய ஒர்க் பண்ணும்போது நம்ம கற்றுக்கவே முடியாது. நான் டைரக்ஷன் கற்றுக்கிட்டது மம்முட்டி சார்ட்ட கூட சொல்லலாம் சார். சினிமாவில் நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க, மாற்றங்கள் தான் சினிமா. உங்களுடைய பார்வையில் இப்போ தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சமீபத்தில் வந்து பாம்பேலாம் வந்து படம் பண்ணுறதுக்காக பையா ரீமேக் பண்ணுறதுக்காக போகிறேன் சார். அங்கே போனோடனே முதல்ல கேட்குறது என்னென்னா, நம்மளுடைய சமீபத்திய படங்களுடைய ரைட்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி யாராவது ஒருத்தர் எங்கேயாவது வந்து பேசிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ முதலெல்லாம் வந்து என்ன, மலையாளத்தில் தான் இந்த மாதிரியான புதுசான பசங்க, புதுசான ஒரு ஸ்கிரிப்டு இதெல்லாம் வரும். தமிழில் இப்போ சமீபத்தில் ரொம்ப புதுசாக கோலி சோடாவில் ஆரம்பிச்சு, அப்போ என்னுடைய படம் தெரியாமல் கூட யாராவது சிலர் வருவாங்க, சார் கோலி சோடா ரைட்ஸ் கிடைக்குமா சார் என்கிட்ட வந்து ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, நம்ம தான் அந்த படம் பண்ணுறோன்னு தெரியாமையே. அதே மாதிரி வந்து கார்த்திக் சுப்ராஜ் படம், நலன் குமாரசாமி படம், நிறைய யங்ஸ்டர்ஸு புதுசாக வந்து என்னென்னா இதெல்லாம் படமாக பண்ண முடியுமா அப்படி நினைக்க முடியாத ஒரு விஷயங்கள் எல்லாமே படமாக பண்ணுறாங்க. அது வந்து தமிழில் அது ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ சமீபத்தில் புதுசாக இருக்குது, பயமாக இருக்குது, சேலஞ்சாக இருக்குது. ஆமாம், நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், அண்ட் பாஃப்டாலேருந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வர போகிறாங்க. ஸோ அதனால் வந்து சேலஞ்சஸ் தான் உலகம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே பிஸ்னஸில் பிஸியாக இருந்த ஒரு ஃபேமிலி, எப்படி சினிமா மட்டும் உங்களுக்கு மட்டும் அது இதுதான் என்னுடைய இடம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க? நான் என் பக்கத்தில் உட்காந்த பசங்க ஸ்கூலில் வந்து 5th வரைக்கும் படித்தப்போ இருக்கிற பசங்களை யாராவது ஒருத்தர் இப்போ சமீபத்தில் மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க, நீ அப்போவே வந்து சினிமாவை பற்றி நிறைய பேசுவாடா, கதையெல்லாம் சொல்லுவாடா அப்படிம்பாங்க. எல்லாமே சொல்லுவாங்கள்ல சார், நான் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே சினிமா தான் எனக்கு வந்து லைஃப்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு விவரம் தெரியாத வயசுலேருந்தே நான் அப்படி தான் இருந்திருக்கேன். ஏன்னா டைரக்ஷன் என்னென்னு தெரியாமையே எங்கள் வீட்டில் இருந்து 3வது வீட்டில் ஒரு 2 அழகான பெண்கள் இருப்பாங்க, மரகதம்னு சொல்லி ஒருத்தவங்களும் இன்னொருத்தவங்களும். அவங்க என்கிட்ட கேட்பாங்க, நீ படித்து முடிச்சு என்னடா ஆக போகிறேன்னு கேட்பாங்க. நான் 8th 9th படிச்சுட்டு இருக்கப்போ, நீ படிக்கிற அடுத்த +1 +2 போகிறப்பெல்லாம் அடுத்த கட்டத்தில் என்ன படிக்க போகிறேன்னு கேட்குறப்போ, நான் டைரக்டர் ஆகலான்னு இருக்கேன் அப்படிமே. அப்போது அதுக்கான அர்த்தம் கூட நம்மளுக்கு தெரியாது. இது எவ்வளோ பெரிய வேலை, இது வந்து இது இப்போ தான் புரியுது, இது எவ்வளோ பெரிய ஒர்க்கு, இதுக்குன்னு ஒரு படிப்பெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்குலாம் உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள்லாம் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. ஆனால் பிளைண்டாக மைண்டில் என்ன இருக்குன்னா, நம்ம டைரக்டர் ஆகணும், சினிமா போகணும், நம்ம வந்து டைரக்டர் ஆகணும். நடிப்புங்கிற விஷயத்தை பற்றி கூட யோசிச்சதே இல்லை, அதை பற்றி நான் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு பெரிய ஒரு நினப்பு வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு சார். அது காரணம் வந்து மெயினாக பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சாருடைய படங்கள் வந்து கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் பார்த்தா, இந்த தூரல் நின்று போச்சுலாம் வந்தப்போ ஊரில் எல்லாமே மப்ளர் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டாருக்கு, ஒரு ரஜினி சாருக்கு, ஒரு கமல் சாருக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு கிரேஸ் இருக்குமோ அது மாதிரி டைரக்டர்ஸில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஜென்ரேஷனில், அதுக்கு முன்னாடி வந்து பாலச்சந்திர சார், பாரதிராஜா எல்லாமே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய காலகட்டத்தில் நான் அதிகமாக மிரண்டது வந்து பாக்யராஜ் சார் படங்கள் பார்த்து. அவர் படம் ரிலீஸ் ஆனால் வந்து அவ்வளோ பெரிய க்ரௌடு. அவருடைய நம்ம வேறு எதையுமே உலகம் முழுக்க நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நான் அவருடைய படம், ஒரு சில படம் அந்திய நாட்கள்லேருந்து எங்கே சின்ன ராசா, கமர்ஷியலாக எங்கே சின்ன ராசா, ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக்காகவும் ரொம்ப முக்கியமான பட வரிசையில் வைக்கிறதுனாலும் அந்திய நாட்கள், இந்த 2 படம் நான் எத்தனை தடவை பார்த்தேனே தெரியாது. அப்போவே திரும்ப பார்ப்பேன். அவர் மேலே அவ்வளோ பெரிய கிரேஸ் எனக்கு. நான் சென்னைக்கு வந்ததே அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்காக தான். ஆனால் கரெக்டாக அமையலை. பட் அது பிறகு தான் நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃபேமிலி எப்படி ஒத்துக்கிட்டாங்க? சரி, சின்ன வயசுல நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் எப்படி உங்கள் ஃபேமிலி வந்து இல்லை பிஸ்னஸ்லாம் பரவாயில்ல, நம்ம நேராக சினிமாவுக்கு போ அப்படின்னு எப்படி விட்டாங்க? எப்படி இங்கே வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக வரதுக்காக எப்படி அலோ பண்ணாங்க? அது இப்போ நான் ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே லேசாக அவங்கள டியூன் பண்ணிட்டேன் சார். நான் சினிமா தான் நான் போகிறேன், என்ன மறந்துடுங்க, நான் அதான் என்னுடைய லைஃபு. பெரிய என்ன சின்ன 2 பேர்ட்டையுமே இதை பற்றி சொல்லியாச்சு. அப்பா அம்மா எல்லாருமே அதுக்கு வந்து முதல்லேருந்தே அவன் அதாண்டா நினைக்கிறான், அதுக்கு அனுப்பிடுவோம் சொல்லி தான் ஃபீல் பண்ணாங்க. என்னென்னா சார், வீட்டில் ஏதோ ஒரு வகையில் அம்மாவுக்கு வந்து சினிமா வந்து பயங்கரமாக பிடிக்கும், நிறைய படம் பார்ப்பாங்க அவங்க. அதேமாதிரி அப்பாவுக்கும் சினிமா, சேலம் மாலன் தேட்டர்ஸ் வரைக்கும் அவர் வந்து நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி முடியாமல் திரும்பி வந்தவர். அதனால் வந்து என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த உள்ளே இருந்திருக்கு லேசாக. அதனால் நம்மளுக்கு வந்து அதான் சொன்ன உடனே சரி ஓகே, +2 முடிச்சுட்டு நான் ஒரு தடவை சென்னைக்கு வந்தேன் சார். வந்துட்டு பாக்யராஜ் சார் ஆஃபீஸ் வாசலில் தான் நிற்பேன். அப்போ மணிவண்ணன் சார் படம் எடிட்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கோம். அப்போது ஒரு முயற்சி பண்ணி ஒரு 15 நாள் 20 நாள் தான் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. நான் திரும்பி போயிட்டு அப்புறம் காலேஜ் முடிச்சு திரும்பியும் நான் வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் அது எப்படி ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறேன்? எந்த சேலஞ்சில் ஒரு பிரேக் கிடச்சிது உங்களுக்கு டைரக்ஷன் பண்ணுறது?
அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ்லேயே உங்களுக்கு கிடைச்சிருச்சு சான்ஸ். நீங்கள் நிறைய வருஷம்லாம் இல்லை வந்தீங்க, உடனே ஒரு 2-3 படம் அவ்வளோதான், உடனே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அந்த ஒரு மாற்றம் எப்படி உங்களுக்கு ஏற்பட்டது? உண்மையான ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம தேடி தேடி போய் யாரோ நண்பர்கள் வந்து நான் ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அந்த கதைக்குள்ளே போய் உட்காந்துருப்போம். ரூமில் வந்து பாலன் வந்து சங்கர் சார்ட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார், பாலனோட உட்காந்து நான் கதை பேசிகிட்டு இருப்பேன். பாக்யராஜ் சாருடைய லாஸ்ட் செஸ்ட் யாரோ ஒருத்தர் படம் பண்ணுறதுக்காக முயற்சியில் இருப்பாங்க, அவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஏதோ அப்போ வந்து என்னென்னா நம்ம ட்ரை பண்ணது என்னமோ போயிட்டு தி பார்க்கில் தான் டிஸ்கஸில் உட்காந்து நினைப்போம். ஆனால் வந்து முதல்ல கிடைக்கிறது ஜீவா பார்க் மாதிரி இடத்துல தான் கிடைக்கும். அதை பற்றி யோசிக்கவே கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல கதை பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா அங்கே உட்காந்து பேசணும். நம்ம சொல்கிற ஏதோ ஒரு சீனோ ஏதோ ஒரு விஷயமா அவங்க அக்செப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த படம் நடக்குது நடக்கல அதை பற்றி இல்லை, நம்மளுக்கு ஒரு கிரியேஷன் நம்மளுக்கு வந்து தோன்ற பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்குமான்னு தேடி தேடி பேசிட்டே இருப்பேன். நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாலாசக்திவேலேருந்து ஆரம்பித்து சங்கர் டீம்லேருந்து நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், எல்லாரோடையும் உட்காந்து பேசுவேன். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கவிதையெல்லாம் எழுதி கொடுத்து வெங்கடேஷ் சார்கிட்ட அனுப்புனதுக்கு பிறகு வெங்கடேஷ் சார் செலக்ட் பண்ணார் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த படம் 3 வருஷம் சார், 3 வருஷம் நான் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். எல்லாமே வெளியில் போயிட்டாங்க. எனக்கு ஒண்டி கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு இந்த படம் வரும்னு. நான் ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டாக படம் முடியும் போது நான் தான் ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டு. அது தானாக அமைஞ்சது அப்படி. அந்த படம் முடிஞ்சது பிறகு அவர்கிட்டே செல்வான்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு நம்ம இன்னுமே ஒர்க் பண்ண அவசியம் இல்லை, நம்மகிட்டே கதை இருக்கேன்னு சொல்லி நான் கதை பண்ண ஆரம்பித்தேன். திருப்பி விக்ரமன் சார்கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷனுக்காக மட்டுமே தான் நான் போனேன், உன்னிடத்து உறுதியன் அந்த படத்துக்காக. அப்போது அந்த காலகட்டத்தில் அந்த படம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு டப்புனு கேள்வியில் வந்து படம் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். இந்த ரோஜா படம் இந்த இடத்துல ஷார்ட் கட் ஆகுது. சரி, நெக்ஸ்ட் ஷார்ட் எங்கே போக போகுது, அடுத்து இங்கே வருது. சாங்லேருந்து ஆரம்பித்து சீன்லேருந்து நான் திரும்ப 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 ப்ரீஸ் பண்ணி பார்ப்பேன். நான் படம் பார்த்து தான் நான் டைரக்ஷனே நிறைய ஒர்க் பண்ணும்போது நம்ம கற்றுக்கவே முடியாது. பரபரப்பாக ஓடுறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும். யார் என்ன எடுக்க சொல்கிறா செய்கிறா, அப்போ வந்து நீங்கள் நின்று நிதானமாக வாட்ச் பண்ணுறதுக்கு கூட நேரம் இருக்காது. உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு வந்து படம் பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் கற்றுக்கலாம், படம் பார்த்து கற்றுக்கலாம். அதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன பயம் வரும்னா, எனக்கு நைட்டு முழுக்க ஷூட்டிங்கு முதல் நாள் வந்த பயம், கேமரா ஸ்டெடியாக மூமெண்ட்டாக, ஆர்டிஸ்ட்டு வந்து நிற்க போகிறாங்களா, ஆல்ரெடி ஃப்ரேமில் இருக்க போகிறாங்களா, நம்ம படம் வந்து நம்ம நினச்ச மாதிரி வந்துருமா, பயங்கரமான ஒரு பெரிய குழப்பம். முதல் ஷாட் என்ன, ஃபஸ்ட் ஷாட் என்ன எடுக்க போகிறோம், யானை ஒரு தும்பிக்கு இப்படி ஆசீர்வாதம் பண்ண போகிறதா, மம்முட்டி சார் தலையில் வைக்க போகிற ஷாட்டா, இல்லை யானை மட்டும் இப்படி வரப்போகிற ஒரு ஷாட்டா. நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. அப்படியே வந்து என்னென்னா மொதல் 2 நாள் எனக்கு பிடிப்படலைங்கிறது தான் நிஜம். மொதல் 2 days சும்மா அப்படியே வந்து தெரிஞ்ச மாதிரி நடித்தேன், அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். வில்சன் கேமராமேன் அவர் வந்து ரொம்ப அழகாக அடுத்த ஷாட் எங்கே வைக்கணுங்கிறதுக்கு வெளியில் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் அவர் போய் ஒரு இடத்துல நிற்பார். அப்போ நான் புரிஞ்சுக்கணும் கேமரா அங்கே வரப்போகுதுன்னு. அதுக்கு அடுத்து 2 நாள் மம்முட்டி சார் என்னை வாட்ச் பண்ணிட்டே இருந்தவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டார். நான் டைரக்ஷன் கற்றுக்கிட்டது மம்முட்டி சார்ட்ட கூட சொல்லலாம் சார். அவர் சொன்னார், தம்பி நீ வந்து இத்தனை பேர் இருக்காங்க இந்த படத்தில், நீ என்ன பண்ணு, முதல்ல உன் அசிஸ்டன்ஸ் வச்சுட்டு நடிக்க வச்சு பாரு, நீ கேமரா வச்சுட்டு முடிவு பண்ணாது, முதல்ல வந்து நடிக்க வச்சு பாரு, அதுக்கப்புறம் நீ கேமரா ஃபிக்ஸ் பண்ணுனார். அதுலேருந்து ஆரம்பிச்சார் இன்றைக்கி வரைக்கும், இந்த 5 ஆண்டு வரைக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல என்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் நிற்க வச்சு, அது மிகப்பெரிய சௌரியங்க. அது வந்து என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் பொசிஷன் கொடுத்து செஞ்சு அதில் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால், அந்த ஒரு ஆள் நிற்கிறேன்னா நின்றுட்டே இருப்பான், எமோஷன் வரப்போ நடப்பான் இல்லையா, அது உங்களுக்கு வராது கேமரா ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா. இதுன்னா நின்றுட்டு பேசுவான், டப்புன்னு எந்திரிப்பான், திடீர்னு மூவ் பண்ணுவான், அந்த இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு லைவாகவும் ஒரு நிஜமாகவும் ஷார்ட்டு முதலே பிரிச்சுட்டு போகவே கூடாது ஸ்பாட்டுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் நடிக்க வச்சு பார்த்துட்டு அதுக்கு டைம் கூட ஆகலாம். எப்பயுமே வந்து சினிமாவில் ஃபஸ்ட் ஷாட்டு எப்போ வைப்பாங்க, எத்தனை மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த கணக்கெலாம் வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. ஃபைனல் ரிசல்ட் நம்ம மனசில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பயம்லாம் தூக்கி போட்டுடணும். போய் காலையில் போய் இறங்கினதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன், அசிஸ்டன்ஸ் நிற்க வச்சு முதல்ல ஒரு தடவை அப்படியே அசம்பிள் பண்ணி மொத்த சீனி ஒரு கொரியோகிராஃப் பண்ணிடுவேன் சார். அது மம்முட்டி சார் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, டோட்டலாக அழகாக அப்படியே வந்து ஷார்ட் அப்படியே பிரியும். ஒரு சீன் சரியான சீனுக்கு நீங்கள் ஷார்ட் வந்து மெனக்கெட்டு பிரிச்சாலே அது ஒரு தப்பு இருக்குன்னு தெரியுங்க. சரியான சீனை தானாக ஷார்ட் அப்படியே தானாக பிரிஞ்சிக்கும், அதுவாக கேட்கும். இந்த இடத்துல ஒன்று வைடான்னு சொல்லி அது தானாக கேட்கும். இந்த இடத்துல வந்து இன்னொன்று கூட செய்யலாமேன்னு
நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஃபிலிமில் பண்ணும்போது எனக்கு இருந்த பயம் விஷயம் எல்லாமே சவுதி சார்லாம் கேட்பாங்க, என்ன கணக்கு வச்சுரு கேட்பாங்க, எத்தனை ரோல் ஷூட் பண்ண போகிறேன்னு முதல்ல ஷூட் பண்ணும்போது முதல்ல கதை கேட்கும்போது கேட்பாங்க. இப்போ அந்த பயம் இல்லை, டிஜிட்டலில் வந்ததுனால உங்களுக்கு இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணுமா ஷூட் பண்ணலாங்கிற ஒரு சௌகரியம் வந்துடுச்சு. அதனால் இப்போ அந்த ஃபுட்டேஜ் கணக்கு இல்லை, அதனால் வந்து அந்த பயம் இல்லை. இருந்தாலும் ஒரு படம் நிஜமாக வரணும்னா நடிக்க வச்சு பார்த்து எடுத்தால் அது வந்து ரொம்ப ட்ரூத்தாக வரும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சார். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக நான் அதை நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம கதை சொல்லி ப்ராக்டிஸ் இருந்ததுனால, உதாரணத்துக்கு சார் சண்டைக்கோழியில் அந்த பஸ்ஸில் வந்து அந்த காசி அவனை அடித்தது பிறகு, தம்பி நீ யார் அடிச்சது தெரியுமா, காசி, சொன்ன கேளு இறங்கி ஓடிடு தம்பின்னு சொன்னோன்னே, இது காசியா சொல்லிட்டு அப்படி கேட்பான் தெரியுமா சார். கேட்டு முடித்தோடனே ஒரு ஷாட் ஃபஸ்ட்டு நான் வந்து கேட்டு முடிச்சுட்டு அவனை நோக்கி திரும்புகிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்துகிட்டு கேமரா பொசிஷன்லாம் மாற்றிட்டோம். இருந்தாலும் எனக்கு மியூசிக்கெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. கதை சொல்லி ப்ராக்டிஸில் எது காசியான தம் அப்படி பார்த்தான், இப்படி ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமேனு இன்னொன்று தோணுச்சு. ஒரு சில இது என்னென்னா 100% அந்த நேரத்தில் வந்து என்னென்னா தோன்ற ஒரு ஷாட் இருக்குல்ல, நம்ம 100 ஷாட்டு ஒரு ஃபைட் மாஸ்டர்லாம் வந்து என்னென்னா எடுத்துகிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து இங்கே ஒரு ஃபைட் மாஸ்டரோட நீங்கள் டைரக்ஷன் கற்றுக்கலாம். நான் சூப்பர் மாஸ்டர் நான் கரெக்டாக வாட்ச் பண்ணுவேன் சார். அவர் ஒரு கத்தி இங்கேருந்து போகுதா, கத்தி ட்ராவல் எடுப்பார், அதே கத்தியை டைட்டாக எடுப்பார், கேமராலேருந்து அந்த கத்தி போகும், அங்கே தள்ளி வச்சுட்டு கேமரா நோக்கி கத்தி வரும். இப்படி நிறைய பிரித்து அவங்க எடுப்பாங்க இல்லையா. அதில் கூட நம்மளுக்கு என்னென்னா, இவ்வளோ எடுக்க முடியுமாடா ஷார்ட்ஸு அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆச்சரியப்படுற அளவு இருக்கும். நான் அந்த ஒரு ஷார்ட்டை நான் வந்து எடுத்தப்போ எடிட்டிங்கில் வந்து 100% அந்த ஷார்ட் வந்தப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சிலது வந்து என்னென்னா, கதை பேசும்போது இருக்கிற அந்த சேம் விஷயம் ஸ்பாட்டில் வந்து ஒரு சில நேரங்களில் கரெக்டாக வந்து அந்த ஷார்ட்டாக அமையும் போது ரொம்ப, ஏன்னா மாபெரும் விஷயம் அது. ஏன்னா ஒரு ஷார்ட்டில் தொடங்க போகுது, ஒரு புள்ளியில் நதி தொடங்குற மாதிரி ஒரு படத்துடைய டைரக்டருடைய பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒரு ஷார்ட்டில் நம்ம தொடங்குகிறோம், ஷார்ட் பை ஷார்ட் தான் எடுக்கிறோம், ஒவ்வொரு ஷார்ட்லேயும் உயிர் இருக்கணும், ஒவ்வொரு ஷார்ட்லேயும் தனித்தனியாக என்னென்னா இந்த ஒரு சீன் இது அப்படி தானே அப்படின்னு கிடையாது. எந்த சீனை சந்தேகப்படுறீங்களோ அந்த சீனை தான் ரொம்ப நிஜமாக எடுக்க ட்ரை பண்ணணும். எனக்கு ரன்னில் ஒரு உண்மையான ஒரு பிரச்சனையை சொல்கிறேன், வெளியில் ஆனால் யார்ட்டையும் சொல்ல முடியாது. எடுத்துகிட்டு இருக்கப்போ என்னென்னா, இதில் யாராவது கேள்வி கேட்பானா நம்மளுக்கு ஒரு பயம் ஒரு சில ஏரியாவில் மட்டும் இருக்கும். ஆனால் ரகசியமாக கேட்டானா இது தூக்கிடுவாங்கன்னு பயத்தில் நம்ம சொல்லவும் மாட்டோம் வெளியில். அப்படி லேசாக வீக்கான ஒரு ஏரியா இருக்கும். ஆனால் அதை மட்டும் நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கணும் அந்த ஏரியாவில். எனக்கு பர்சனலாக வந்து என்னென்னா, ரன்னில் செகண்ட் ஹாப்பில் மட்டும் சார் அந்த பொண்ணு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உனக்காக ஒதுக்குவேன், அதுக்கப்புறம் வந்து நீ லவ் பண்ணிக்கிறது உன்னோட விருப்பம் சொல்லி போனதுக்கு பிறகு ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் சின்ன டைட் இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கும். நான் அந்த ஏரியாவை யாராவது கண்டுபிடிச்சிடுவானோ பயந்துகிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு ப்ரில்லியண்டான எவனாவது ஒருத்தர் இந்த கேள்வி இந்த இடத்துல கேட்டுவானோ, அப்பா யாருமே இது வரைக்கும் கேட்கல. கதை சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் கூடுதலாக அழுத்தி சொல்லுவேன். இந்த இடத்துல எடுக்கும் போதும் கேமராமேனுக்கோ மற்ற யாருக்கோ டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப ட்ரூத்தாக அப்படி அந்த நேரத்துடைய ரொம்ப அலர்ட்டாக இருப்பேன். வா 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 ரெடின்னு கூடுதலாக கொஞ்சம் கத்திட்டு கொஞ்சம் பயமுறுத்துவேன் எல்லாரையும், ஏன்னா என்ன யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்ட்டு. இது எல்லாமே ஒரு என்னென்னா ஒரு டோட்டலாகவே ஒரு 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 அப்படி ஒரு உயிரோடு இருக்கும்போது ஒரு லேசாக அந்த நேரத்தில் என்னுடைய ட்ரூத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 பேர் வேலை பார்த்து ஒரு உயிரோட வந்துடலாம். ஒரு படம் லாஸ்ட் ஷாட்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல உயிர் இருக்குங்க, அந்த உயிர் எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம வந்து நம்மளுக்கே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருப்போம். ஒரு இடத்துல அப்படி கரெக்டாக நிஜமான ஒரு உயிர் வந்து அப்படி பிடிபடும், நம்மளுக்கே கொஞ்சம் அப்படி கரெக்டாக அப்படி பிடிக்கும். அந்த இடம் எதுன்னு நம்மளும் கண்டுபிடிக்கணும். அதை நோக்கி இருந்துகிட்டே இருக்கும்போது அது வரும் கரெக்டான இடத்துல வந்து ஒரு டயலாக் மைஸாவோ இல்லைன்னா ஒரு ஷார்ட்டாவோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த லைஃபு வந்து சேர்ந்துக்கும். அது சேர்க்கறதுக்கான மொத்த முயற்சி தான் அந்த படத்துக்கு. வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அந்த கதைக்குள்ளே அந்த படம் பண்ணும்போது முழுமையாக, அதாவது இந்த உலகத்தில் நடக்கிற எந்த நிகழ்வும் உங்களை பாதிக்கக்கூடாது. அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஃபுட்பால் மேட்சோ ஒரு கிரிக்கெட்டோ இந்த எலெக்ஷனோ யாருங்க சீஃப் மினிஸ்டர் கேட்டால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். உங்கள் உலகம் வேறையாக இருக்கணும். உங்கள் உலகத்துக்குள்ளே நீங்கள் ஏன் கிரிக்கெட் விளையாடுற டெண்டுல்கர் வந்து தீபாவளி பொங்கல் கொண்டாடாமல் அவருடைய வேலையை மட்டுமே அவர் நிஜமாக நினைக்கும்போது அப்போ தான் அவருக்கு அந்த இடம் கிடைக்கும்போது, நீங்கள் உங்களுக்கான இடம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரகுமானாவோ இல்லைன்னா ஒரு டெண்டுல்கராவோ இல்லைன்னா வந்து ஒரு அமீர்கானாவோ இருக்கணும்னு சொன்னால், நான் அது ஆயிட்டேன்னா எனக்கு தெரியாது, அதுக்கான முயற்சியில் தான் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால்
இந்த குறைந்தபட்ச வெற்றிக்கு நான் ஏதாவது ஒரு சரியான ஒரு காரியம் எப்போயாவது நான் பண்ணியிருந்தேன் நீங்கள் நம்புனீங்கன்னு சொன்னால் அப்போ நான் வந்து 100% அதுக்குள்ளே இருந்திருப்பேன். அப்படி இல்லாமல் ஒரு படைப்பு வரவே வராது. என் லெவலுக்கே நான் எப்படி நான் நினைப்பேன் ஒரு சிலரை, அப்போனா இந்த டேரக்டர்லாம் எவ்வளோ தூரத்துக்கு அதில் இருந்தானா இப்படி ஒரு உண்மையான ஒரு படைப்பு கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற எந்த நிகழ்வும் உங்களை பாதிக்காமல் இருக்கணும். பாலசக்தியில் சொன்னார் காதல் படத்தப்போ, இதே ஊரே திருவிழா கொண்டாடிட்டு இருக்குண்டா, ஊரே வந்து தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கு, நான் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போனேன்டா அப்படிம்பார். இங்கே மிக முக்கியமாக ஜெயிச்ச நபர்கள் எல்லாருமே, மிக சரியான வெற்றி கிடைச்ச எல்லாருக்குமே அந்த கான்ஸ்டண்ட்டாக அந்த பற்றி மட்டுமே யோசிச்சுருந்துருப்பான். ஆக்ட் பண்ணும்போது காம்படிஷனில் வச்ச கேவலமான சீன் எனக்கு கண்டினியூஸாக ஒரு 5 படம் ஃப்ளாப். இந்த போஸ்ட் இருக்குல்ல, ஐ ஹேட் திஸ் போஸ்ட். ஒரு நல்ல தத்திக்கு உதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கு. ஆளுங்க வரல, என்ன பார்த்தா ஆளா தெரியல உனக்கு. கதிரு நீ தான் போடணும். அடி ஓரல மூஞ்சி லோக்கலா இருக்குல்ல, இப்படி தான் மேட்ச் பண்ண முடியும்.